நியூஸ்ல தான் பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு நேர்லயே பார்த்துட்டேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு கோடம்பாக்கம்ல இருந்து மெரினா பீச் வரைக்கும் 8 கிலோமீட்டரான ஓட்டத்த ஆரம்பிச்சாச்சு. ரன்னிங்க பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, வில் பவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடியில நமக்கு பவர் இருந்தாலும் மைண்ட் வீக்கா இருந்தா ஓடவே முடியாது. இன்னைக்கு எனக்கு ஒவ்வொரு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது மைண்ட் கொஞ்சம் ரெஸ்டட்னு சொல்லிடுச்சு. பட் நான் மெரினா பீச் ரீச் ஆகிட்டு தான் நிப்பன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். போற வழியில தான் பார்த்தேன், ரோடுக்கு நடுவுல பெரிய ஓட்டை. இதெல்லாம் நான் நியூஸ்ல தான் பார்த்துருக்கேன். அப்புறம் நிக்காம ஒரு வழியா மெரினா பீச் ரீச் ஆகிட்டேன். கரெக்டா மெரினா பீச் ரீச் ஆகும்போது 6.5 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் 7.1 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடா ஓடலாம்னு ஓடினேன். பட் 100 மீட்டர்ஸ்ல செஸ்ட்லாம் ரொம்ப பெயின் ஆகி பிரீத்திங்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதான் ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு 8 கிலோமீட்டர் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க இன்ஸ்டால பார்த்துருப்பீங்க, கோச் மதின்றவர் ஓடிட்டு டிஷர்ட்டை கழட்டி புளிவாரு. ரொம்ப நாளா ட்ரை பண்ணி நானும் இன்னைக்கு அதே மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் ஓடி வந்த டயர்ல பீச்சுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் நேரம் இதுல படுத்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு வெளியே வந்து பார்த்தா கேர்ள்ஸ் மட்டும் மரத்தான் ஓடிட்டு இருந்தாங்க. எம்ஜிஎம் ஹெல்த் கேர்ல இருந்து இதை நடத்துறாங்க போல இருக்கு. ரிட்டன் வீட்டு வரைக்கும் நடந்தெல்லாம் போக முடியாதுன்ட்டு ரேபிடோ போட்டு கிளம்பிட்டேன். போற வழியில பார்த்தா நம்ம போகும்போது இருந்த ஓட்டைய மூடிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. நண்பர்களே, உங்களுக்கு நான் வேற ஏதாவது பிளேஸ் வரைக்கும் ஓடணும்னா கமெண்ட் பண்ணுங்க, பண்ணிடுவோம். பட் பார்த்து ஊர் ஊரா சுத்த விட்டுறாதீங்க. ஸ்டே ஸ்ட்ராங், பி ஹாப்பி.